2026 மார்ச் 19 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. கடந்த 24 மணி நேர மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் பரவலாகியது மழை. சென்னைக்கும் மழை கொடுத்திருக்கிறது. கனமழை பொழிவை 10 சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுத்திருக்கிறது சென்னை மாநகரத்திற்கு. டெல்டாவிலும் வந்து கொடுத்தாலும் ஒதுக்கி இருக்கிறது. இந்த ஒதுக்குதல் இன்றைக்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் மழைப்பொழிவை கொடுப்பது என்பது உறுதி. ஆக கடந்த 24 மணி நேரம் கிடைக்கப்பட்ட தகவலை மட்டும் இப்பொழுது பதிவு செய்கிறேன். முழுமையாக கிடைத்த பிறகு 24 மணி நேர விவர அறிக்கை பதிவு செய்கிறேன். இன்றைக்கு மழை எங்கே பெய்து கொண்டிருக்கிறது, இனிமேல் வரக்கூடிய மணி நேரங்கள் எப்படி இருக்கும், மதிய மாலை எப்படி இருக்கும், மீண்டும் இன்றைக்கு மாலை இரவு நள்ளிரவு நாளை அதிகாலை பரவலான மழைப்பொழிவு எங்கெங்கெல்லாம் இருக்கும், இந்த இந்த இப்போ இருக்கக்கூடிய காற்று சுழற்சியின் காரணமாக எங்கெல்லாம் மழைப்பொழிவை கொடுக்க போகிறது என்பதையும் பார்ப்போம். கடந்த 24 மணி நேரம் மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் முதல்ல செங்கல்பட்டு மாவட்டத்தில் தாம்பரம் 30 மில்லிமீட்டர் மழை, மதுராந்தகம் தாலுகா அலுவலகம் 21 சென்டிமீட்டர் 21 மில்லிமீட்டர் 2 சென்டிமீட்டர். அடுத்தது செய்யூர் 19 மில்லிமீட்டர். இன்னும் நிறைய இடங்கள்ல மழை தான். சென்னையை பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கரணை 99.6 மில்லிமீட்டர் 10 சென்டிமீட்டர் மழை, கிட்டத்தட்ட 100 மில்லிமீட்டர் மழை பெய்திருக்கிறது பள்ளிக்கரணை. அடுத்தது பார்த்தீங்கன்னா மேடவாக்கம் 95 மில்லிமீட்டர், இதுவும் 9.5 சென்டிமீட்டர். பள்ளிக்கரணையில் இன்னொரு பக்கம் 84 மில்லிமீட்டர். ஒக்கியம் துறைப்பாக்கம் 79 மில்லிமீட்டர். அடுத்தது பார்த்தீங்கன்னா சோழிங்கநல்லூர் 55 மில்லிமீட்டர். நாராயணபுரம் ஏரி 49.8 மில்லிமீட்டர், 50 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு, 5 சென்டிமீட்டர். கண்ணகி நகர் 37 மில்லிமீட்டர். நீலாங்கரை 32 மில்லிமீட்டர். ஈஞ்சம்பாக்கம் 30 மில்லிமீட்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா அடையாறு 30 மில்லிமீட்டர், உத்தண்டி 22 மில்லிமீட்டர், ஐஸ்கோஸ் 20 மில்லிமீட்டர், மடிப்பாக்கம் 16 மில்லிமீட்டர், ஐம்பாக்கம் 14 மில்லிமீட்டர், சென்னை சென்ட்ரல் 12 மில்லிமீட்டர், சைதாப்பேட்டை 11 மில்லிமீட்டர், மேலும் நுங்கம்பாக்கம் 10 மில்லிமீட்டர், ராஜா அண்ணாமலைபுரம் 10 மில்லிமீட்டர், வடபழனி, சாலிகிராமம், விம்கோ நகர், பேசன் பிரிட்ஜ், வளசரவாக்கம், கத்திவாக்கம், மேலும் அமைந்த கரை, எண்ணூர், மேலும் பழைய கொரட்டூர், மணலி, நியூ டவுன், அதாவது மதுரை வயல், பாரிஸ், பெரம்பூர், திருவொற்றியூர், மேலும் பல்வேறு இடங்களில் மழை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கிடைக்கப்பட்டது வரைக்கும் நம்ம சொல்கிறேன். தருமபுரி மாவட்டத்தில் நேற்றைக்கு பாப்பிரெட்டிப்பட்டி 53 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. நம்ம இது ஏற்கனவே சொல்லியிருந்தோம். கல்வராயன் மலைப்பகுதியை ஒட்டிய பகுதி இதெல்லாம். அரூர் 42 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது. பாலக்கோடு 40 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது. பெண்ணாகரம் 9 மில்லிமீட்டர் தான், அது கொஞ்சம் குறைவு. இன்னும் பல இடங்கள்ல அந்த மாவட்டத்தில் மழை. ஈரோடு மாவட்டம் பாருங்க, வரட்டுப்பள்ளம் 98 மில்லிமீட்டர், அம்மாப்பேட்டை 86 மில்லிமீட்டர், குண்டேரி பள்ளம் 32 மில்லிமீட்டர், பவானி சாகர் மற்றும் கவுந்தம்பாடி, பவானி, கோபிச்செட்டிப்பாளையம் எல்லாம் மழை தான். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரியலூர் கேம்ப் ஆபீஸ் 60 மில்லிமீட்டர், சங்கராபுரம் 58 மில்லிமீட்டர், கேசிஎஸ் மில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரியலூர் 58 மில்லிமீட்டர். அடுத்தது மொரப்பாளையம் 55 மில்லிமீட்டர், மணலூர்பேட்டை 42 மில்லிமீட்டர், மேலும் கடவனூர் 40 மில்லிமீட்டர், ரிஷிவந்தியம் 24 மில்லிமீட்டர், உளுந்தூர்பேட்டை 20 மில்லிமீட்டர், பிள்ளையார் குப்பம் 17 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக திருப்பாலம் பந்தல் 14 மில்லிமீட்டர், எறையூர் 11 மில்லிமீட்டர், வேங்கூர் 11 மில்லிமீட்டர். நிறைய இடங்கள்ல மழை தான். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாம்பழத்துறையாறு 19 மில்லிமீட்டர், பேச்சிப்பாறை 19 மில்லிமீட்டர், மேலும் புத்தன் அணை 14 மில்லிமீட்டர். நிறைய இடங்கள்ல மழை பொழிந்திருக்கிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் கூட மழை தான். கரூர் பரவத்தி 11 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை 44 மில்லிமீட்டர் ஐஸ் கட்டி மழைங்கெல்லாம். கிருஷ்ணகிரி நகரம் தாலுகா அலுவலகம் கிருஷ்ணகிரி 19 மில்லிமீட்டர், ராயக்கோட்டை 13, தளி 10. மேலும் பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் பெரியப்பட்டி 19 மில்லிமீட்டர், ஆண்டிப்பட்டி தாலுகா அலுவலகம் 18 மில்லிமீட்டர், வாடிப்பட்டி 18 மில்லிமீட்டர், மேட்டுப்பட்டி 14 மில்லிமீட்டர், சோழவந்தான் 13 மில்லிமீட்டர், புலிப்பட்டி மற்றும் நிறைய இடங்கள்ல மழைப்பொழிவு தான். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா
நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் 58 மில்லிமீட்டர், புதுச்சத்திரம் 28 மில்லிமீட்டர், மங்களாபுரம் 26 மில்லிமீட்டர், திருச்செங்கோடு 11 மில்லிமீட்டர். அடுத்தபடியா பெரம்பலூர் மாவட்டத்தில் தழுதலை 45 மில்லிமீட்டர், வேப்பந்தட்டை 20 மில்லிமீட்டர். அடுத்தது புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை 27 மில்லிமீட்டர், குடுமியான்மலை 18 மில்லிமீட்டர், இலுப்பூர் 17 மில்லிமீட்டர், ஆவுடையார் கோவில் 13 மில்லிமீட்டர், மீமிசல் 10 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சிமடம் 53 மில்லிமீட்டர், ராமேஸ்வரம் 46 மில்லிமீட்டர், தீர்த்தாண்டதனம் 28 மில்லிமீட்டர், தொண்டி 26 மில்லிமீட்டர், பாம்பன் 25 மில்லிமீட்டர், திருவாடானை 18 மில்லிமீட்டர், மண்டபம் 16 மில்லிமீட்டர். மேலும் பல இடங்கள்ல அந்த மாவட்டத்தில் மழை தான். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு 75 மில்லிமீட்டர், ராணிப்பேட்டை 42 மில்லிமீட்டர், காவேரிப்பாக்கம் 38 மில்லிமீட்டர், பணப்பாக்கம் 38 மில்லிமீட்டர், மின்னல் 32 மில்லிமீட்டர், வாலாஜா 29, அரக்கோணம் 22, சோளிங்கர் 21, அம்மூர் 17, பாலாறு அணைக்கட்டு 16, கலவை பிடபிள்யூடி 11. சேலம் மாவட்டம் பாருங்க சங்கரிதுர்க் 81 மில்லிமீட்டர், எடப்பாடி 76 மில்லிமீட்டர், மேட்டூர் 57 மில்லிமீட்டர், ஏற்காடு 32 மில்லிமீட்டர், டேனிஷ்பேட்டை 27 மில்லிமீட்டர், கங்கவள்ளி 16 மில்லிமீட்டர், சேலம் 10, வீரகனூர் 10 மற்றும் ஆனைமடுவணை 10, ஆத்தூர் எல்லாம் நிறைய இடங்கள்ல மழைதான். சிவகங்கை மாவட்டத்தில் தேவக்கோட்டை 12 மில்லிமீட்டர், காரைக்குடி 10 மில்லிமீட்டர். மேலும் நிறைய இடங்கள்ல மழை பொழிந்திருக்கிறது. தென்காசி மாவட்டம் பார்த்தீங்கன்னா சங்கரங்கோயில் 32, மேலும் பார்த்தீங்கன்னா கருப்பாநதி செக்ஷன் 27, அடவி நாயனார் கோவில் 17, ஆய்குடி 10. இன்னும் நிறைய இடங்கள்ல மழை பொழிந்திருக்கிறது. நீலகிரி மாவட்டம் ஹரிசன் மலையாளம் 23, பந்தலூர் தாலுகா அலுவலகம் 10. மேலும் பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் ஆண்டிப்பட்டி 35, பெரியகுளம் 23, போடி நாயக்கனூர் 21, சோத்துப்பாறை 18, மஞ்சளாறு 16, வீரபாண்டி 15, தேக்கடி 12, பெரியார் போன்ற இடங்கள்லாம் நிறைய மழை. அடுத்தது பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை 10 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் 35 மில்லிமீட்டர், ஏசிஎஸ் மில் வடபுதுப்பட்டு 32 மில்லிமீட்டர், நாட்ராம்பள்ளி இதெல்லாம் மழை தான். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் தெற்கு கலெக்டர் ஆபீஸ் 35 மில்லிமீட்டர், மேலும் பல்லடம் 10 மில்லிமீட்டர். நிறைய இடங்களில் மழை பொழிந்திருந்தாலும் குறைவான மழை பொழிவு நேற்றைக்கு பொழிந்திருக்கிறது. அந்த மாவட்டத்தில் நிறைய இடங்களில் மழை, கிராமப்புறங்களில் அதிகம் பொழிந்திருக்கு, அது இன்னும் மழை பொழிவு கிடைக்கப்பெறவில்லை. அடுத்தபடியாக திருவண்ணாமலை மாவட்டம் 24 மில்லிமீட்டர், ஆரணி 22, சேத்துப்பட்டு 13, கீழ்பெண்ணாத்தூர் 12 மில்லிமீட்டர் என்று நிறைய இடங்களில் மழை பொழிவு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்க விழுப்புரம் மாவட்டம் முகையூர் 55 மில்லிமீட்டர், வளவனூர் 47 மில்லிமீட்டர், கோலியனூர் 38, கெடார் 29, சூரப்பட்டு 28, விழுப்புரம் 20, மேலும் திருவெண்ணைநல்லூர் 20 இதெல்லாம் மழைப்பொழிவு. வானூர் 12, அரசூர் 10. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னாக்க விருதுநகர் மாவட்டம் எல்லாம் மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை. இன்னும் நிலைப்பு கிடைக்கப்பட்டோன்னா நான் நிறைய அறிவிக்கிறேன். இன்னும் நிறைய இடங்கள்ல டெல்டாவின் மழைப்பொழிவுலாம் கிடைக்கப்பெறவில்லை. நிறைய இடங்கள்ல மழை. டெல்டா மாவட்டத்தில் கிடைக்கப்பட்டதை பார்ப்போம். தகட்டூர் வேதாரண்ய ஒன்றியம் தகட்டூர் 38 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்க செட்டிப்புலம் கரியாப்பட்டினம் அருகே செட்டிப்புலம் 30 மில்லிமீட்டர் 3 சென்டிமீட்டர் மழை. 4 வேதபதி 26 மில்லிமீட்டர் 3 சென்டிமீட்டர் மழை. அடுத்தபடியாக தெற்கு பொய்கை நல்லூர் 20 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. திருத்துறைப்பூண்டி 28 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. அடுத்தபடியாக முத்துப்பேட்டை 22 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. அடுத்தபடியாக தெற்கு தில்லைவிளாகம் தெற்கு 25 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. அடுத்தபடியாக தலையாமங்கலம் 60 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. தலையாமங்கலம் மன்னார்குடி முத்துப்பேட்டை சாலையில் இருக்கக்கூடிய தலையாமங்கலத்தில் 6 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. அடுத்தபடியாக கண்டிதம்பேட்டையிலேயே 35 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. கண்டிதம்பேட்டை கீழக்குறிச்சி 22 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டம் அது. திருமங்கலக்கோட்டை 18 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. மேலும் தப்பலாம்புலியூர் திருவாரூர் அருகே 17 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. நிறைய இடங்கள்ல மழை. அதே போல
கும்பகோணம் சுற்றுவட்டார பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா வேப்பத்தூர் 31 மில்லிமீட்டர், கும்பகோணத்துக்கு அருகில் பெருமாண்டி 28 மில்லிமீட்டர், நிறைய இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது. பச்சூர், தஞ்சாவூர் மாவட்டம், அதே போல நிறைய இடங்களில் மழை. ஆகவே இதெல்லாம் நம்ம விரிவாக மேலும் ஒரு அறிக்கையில் பார்ப்போம். இன்றைய அறிக்கைக்குள் போவோம். பல மாவட்டங்களில் மழை பொழிந்தாலும் பல இடங்களை ஒதுக்கி இருக்கிறது. பெய்தவர்களுக்கு பாதிப்பும் இருக்கிறது. அதாவது கோடை மழை என்பது கோடை விவசாயம் மழை குறைவாக பெய்யக்கூடிய பயிர்கள்லாம் செஞ்சிருப்பீங்க. ஆக அப்படிப்பட்ட இடத்துல இப்போ கோடை மழை சில இடங்களில் பாதிச்சிருக்கு, எல்லை பாதிச்சிருக்கு, பல பயிர்களை பாதித்திருந்தாலும் பல நெல் விவசாயிகளுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். அறுவடை விவசாயிகளுக்கு பாதிப்பு இருந்தாலும் கோடை நடவு செய்தவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வரப்பிரசாதம் போன்ற பல இடங்கள்ல இருந்த போதிலும் இப்போ மழை பொழிவு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழை பொழிந்து கொண்டிருக்கு இப்போதைக்கு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாமே கடலுக்குள் பெய்யும்னு சொன்னோமா, காலையில கடலுக்குள் போய் கடமழை இடிமழையாக பொழிந்து கொண்டிருக்கு. டெல்டாவிற்கு கிழக்கே, சென்னைக்கும் டெல்டாவிற்கும் இடைப்பட்ட பகுதிக்கு கிழக்கே கடலில் போய் பெய்து கொண்டிருக்கு. இப்ப கூட ஒரத்தநாடு மன்னார்குடி இடைப்பட்ட பகுதியிலையும் மழை, காவாரப்பட்டு மழை தொடர்ந்து தூரிக்கிட்டே இருக்கு. மண்ணை மாநகரத்திலையும் மழை பொழிவு, மண்ணை நகரத்திலையும் மழை பொழிவு தூரிக்கிட்டே இருக்கு. மேலவாசல்ல நனைக்கும் மழை, மண்ணையில லேசான மழை பெய்துட்டு இருக்கு. ஆனா பெருசா மழை இல்லை. குறிப்பிடும்படியாக மன்னார்குடி சுற்று வட்டாரம், பிற பகுதியெல்லாம் நல்ல மழை பொழிந்துட்டு இருக்கு. இந்த நிலையில இன்றைக்கு மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் மீண்டும் இன்றைக்கு இந்த மழை ஓய்ந்து கொஞ்சம் வெயில் தொடங்கும். வெயில் தொடங்கி மீண்டும் மதியம் ஆங்காங்கே மழைப்பிடிப்பை கொடுக்கும். வெயில் வந்துடும், மீண்டும் வெயில் மழைப்பிடிப்பை கொடுக்கும். மதியம் வெயில் உயர்ந்து மீண்டும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் தென் மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு மதியம் மழை தொடங்கும். நேற்றைக்கு மழை பெய்யாத இடங்களுக்கெல்லாம் இன்னைக்கு மழை பெய்யும். குறிப்பா பாப்பாக்குடியிலிருந்து கேட்டிருக்கீங்க, அங்கேயும் இன்றைக்கு மழை மதியம் வாய்ப்பு இருக்கு. அறுவடை இருந்தால் விரைந்து முடியுங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, காயவில்லை தர, கொஞ்சம் தாமதம் வேணும், எனக்கு வெயில் இவ்வளவு நாள் அடிச்சு காஞ்சிருச்சு, திடீர் மழை எனக்கு அறுவடையை பாதிச்சிருச்சு, ஆக செயின் மிஷின் வச்சு தான் இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு மழை இல்லாமல் இருந்தால் நான் செயின் மிஷின் இல்லாம நான் டயர் வண்டி வச்சு நல்ல வைக்கோல் எடுத்துருவேன் அப்படின்னு. அது இல்லாமல் விதைக்காக நேர்த்தி செய்யப்பட்டிருக்கூடிய நெல் அது. அதனால நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த மாதிரி உள்ள சில சிக்கல்கள் இருக்கு. நனைஞ்சிட்டாலே கொஞ்சம் விதைக்கு தயார்படுத்துவது முக்கியமா. அதனால சொல்றேன், இன்றைக்கு மாலையில கண்டிப்பா திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, தேனி மாவட்டங்களுக்கு இன்றைக்கு மீண்டும் மதியம் மழை தொடங்கும். தென் டெல்டா உள்ளிட்ட பகுதிகளிலையும் வடகடலோரமும் ஆங்காங்கே மழை இருக்கும் மதியானத்துல. ஆனா அது பெருசா பரவலா பெய்யாது. நேற்றைக்கு எப்படி தகட்டூர், வாய்மேடு, ஆயக்காரம்பலம், மருதூர் போன்ற பகுதிகளில், தலைஞாயிறு போன்ற பகுதிகளில் பெய்தது போல இன்றைக்கும் ஆங்காங்கே இருக்கும் டெல்டாவிலையும். ஆனால் அது பரவலா இருக்காது. மீண்டும் மேற்கில் இருந்து மழைப்பொழிவு மேற்கு மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள்லேருந்து வங்கக்கடலோரம் வரும். இன்றைக்கும் நள்ளிரவு மேற்கு மாவட்டங்களில் ஒதுக்கி 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 பெஞ்சிட்டு இன்னும் கோயம்புத்தூர் பெய்யலைங்கிறாங்க, இன்னைக்கு பெய்யும். பெய்யாத இடங்களுக்கெல்லாம் இன்னைக்கு பெய்யும். அதுக்கப்புறம் அது கர்நாடக எல்லையோர, கேரள எல்லையோரத்திலிருந்து மத்திய உள் மாவட்டங்கள், கல்வராயன் மலைப்பகுதியெல்லாம் மீண்டும் பொழிஞ்சிட்டு திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர் போன்ற மாவட்டங்கள், அரியலூர், பெரம்பலூர்லாம் பொழிஞ்சு விழுப்புரம், மயிலாடுதுறை மற்றும் கடலூர் மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும், சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட கடலோர பகுதிகளுக்கும், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டைக்கும், திருவண்ணாமலைக்கும் இன்றைக்கு மழை உண்டு. நேற்றைக்கு பெய்யாத இடங்களுக்கு பெய்யும். டெல்டாவில் நேற்றைக்கு பெய்யாத இடங்களுக்கு இன்னைக்கு நல்ல மழை காத்திருக்கு. இன்றைக்கு நள்ளிரவு, இப்ப கிடையாது, உடனடியாக கிடையாது, மாலைக்கு பிறகு நள்ளிரவிலே மழைப்பிடிப்பை கொடுக்கும். நாளை அதிகாலை வரைக்கும் இது டெல்டா கடலோரம், வடகடலோரத்தில் மழைப்பிடிவை கொடுத்து ஓயும். மீண்டும் நாளை மதியம் மீண்டும் மழைப்பிடிவை ஆங்காங்கே தொடக்கும். மீண்டும் நாளை இரவு கடலோரத்துக்கு வரும். ஆனா இன்னைய மழையில பாதியா நாளை குறைஞ்சிரும். 22ஆம் தேதி வரை மழை இருந்தாலும் இன்றைக்கு மட்டும்தான் கொஞ்சம் பரவலான கூடுதல் பரப்பல பெய்யும். நாளைக்கு இன்றைய மழையில பாதி ஆயிடும், அடுத்த நாள் அதுல பாதி ஆயிடும், அடுத்த நாள் பாதியாய் சுத்தமா நின்றுடும். அடுத்த மழை எப்போ? மாத இறுதி. மீண்டும் வெப்பம் உயரும். மீண்டும் எங்க வெப்பம் உயரும் அப்படின்னு நீங்க கேட்குவீங்க. கடலோரம் கிடையாது, திருப்பத்தூரோ வேலூரோ கிடையாது. ஆனா வெப்பம் பிற இடங்களை பார்த்தால் உங்களுக்கு குறைவா இருக்கும். ஈரோடை விட மீண்டும் பொள்ளாச்சி பகுதிக்கு வெப்பம் உயரப்போகுது. வரக்கூடிய சனிக்கிழமையிலிருந்து, நாளைய மறுதினத்திலிருந்து மீண்டும் மழைப்பொழிவு ஓய்ந்ததும் வெப்பம் உயரும். குறிப்பா பொள்ளாச்சிக்கு மீண்டும் 98 டிகிரி ஃபாரன்ஹீட், 100 டிகிரிக்கு நெருக்கமாக பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, அந்த நேகமம், கர்மாபுரம், காட்டம்பட்டி, கிணத்துக்கடவு, இந்த மாதிரி பாலக்காட்டு கணவாயோட மேற்கு பகுதி, அதாவது காற்றோட வழித்தடம், கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று வெப்பமடைந்து கேரளா பகுதி வழியாக அரபிக்கடலுக்கு போற வழித்தடமாகிய கணவாய் பகுதியில
காற்று பயணிக்கும் என்பதனால ஈரோடை விட கரூரை விட பொள்ளாச்சி கொஞ்சம் வெப்பம் அதிகமாக இருக்கும். அது வரக்கூடிய சனி ஞாயிறு திங்கள், அதாவது இன்னும் சரியா சொல்ல போனா வரக்கூடிய 22ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி 27ஆம் தேதி வரைக்கும் மீண்டும் 22, 23, 24, 25, 26, 27 ஒரு 5-6 நாட்களுக்கு மீண்டும் வெயில் கொஞ்சம் கூடும். எங்க கூடும்? வேலூரை விட ஈரோடு கரூர் கூடியிருக்கும், கரூரை விட பொள்ளாச்சி கூடியிருக்கும். பொள்ளாச்சி எப்பொழுதும் தென்மேற்கு பருவமழை காலத்துல தான் குளிர்ச்சியான சீதோஷனில் இருக்கும். வெப்பச்சலன மழை கிழக்கு திசை காற்று காரணமா வெப்பச்சலனம் அதாவது வெப்பச்சலன மழை பெய்யக்கூடிய காலத்துல கிழக்கு திசை காற்று மேற்கு நோக்கி பயணிக்கும் பொழுது எதிர்க்காவிட்டால் வறண்ட வானிலை நிலவும். அந்த வறண்ட வானிலை வரக்கூடிய நாட்கள்ல இருக்கும். அதுக்கப்புறம் மாத இறுதியில மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் மாத இறுதி 29, 30, 31, 28 இருக்கலாம். 29, 30, 31ஆம் தேதியும் மற்றும் ஏப்ரல் 1, 2 தேதிகளில் கேரளா, கர்நாடகா மற்றும் கேரள எல்லையோர தமிழ்நாடு, கர்நாடக எல்லையோர தமிழ்நாட்டில் மேற்கு மாவட்டங்களில் மீண்டும் அடுத்த சுற்று மழைப்பொழிவு, அடுத்த மழைப்பொழிவு நிகழ்வு சொல்லியிருக்கிறோம் ஏற்கனவே. அது இந்த மாத இறுதி 29, 30, 31 மற்றும் ஏப்ரல் 1, 2 தேதிகளில் மழைப்பொழிவை கொடுக்கும். மேற்கு மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், கேரளா, கர்நாடகா, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கிழக்கு தொடர்ச்சி மலை, நீலகிரி, கிருஷ்ணகிரி இந்த இடைப்பட்ட பகுதி மழை இருக்கும். தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.